நம்ம அனைவரும் காத்திருந்த ஒரு தருணம். முக்தார் அவர்களுக்கு என்ன ஆச்சு? 2 மாசமா அவர் ஏன் யாரையுமே இன்டர்வியூ பண்ண இன்டர்வியூலாம் என்ன பிரச்சனை? ஏன் மை இந்தியா பிறந்துச்சு? இப்படி பல கேள்விகள் நம்ம தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முக்தார் அவர்களுடைய ஏற்புரை வேணும். முக்தார் அவர்கள் உங்களுடைய பெரிய கரகோஷத்துக்கு மத்தியில மேடையில பேச வராரு. Give a big round of applause to Mukhtar Ahmed. மை இந்தியா 24x7 ஒரு தொலைக்காட்சி தமிழகத்தில் முதல் முறையாக மை இந்தியா 24x7 என்ற தொலைக்காட்சி உருவாகி உள்ளது. ஒரு ஊடகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் எனக்கு எப்போதும் இருந்ததில்லை. அதே சமயத்தில் ஒரு ஊடகத்தை உருவாக்கி அதில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் இருந்ததில்லை. காலத்தின் கட்டாயம். பல நேர்காணல்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன், பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றேன், பல சூழ்ச்சிகளும் நான் விழுந்தும் உள்ளேன், எழுந்தும் உள்ளேன். ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது தொலைக்காட்சி ஊடகத்தில் ஒரு ஃபார்முலா இருக்கின்றது, ஒரு கான்செப்ட் இருக்கின்றது, ஒரு புரோட்டோகால் இருக்கின்றது. அது அடிப்படையில் தான் ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனையுடன் எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஊடகங்கள் ஆரம்பித்த பிறகு இதற்கு முன்பு யாரெல்லாம் எப்படியெல்லாம் நேர்காணல் செய்தார்களோ அதுதான் வழிமுறை, அதுதான் பாதை, அந்த பாதை தான் பின்பற்ற வேண்டும், அந்த பாதை தான் சரியான பாதை, அந்த பாதை தான் சரியான சிந்தனை பாதை, அந்த பாதை தான் ஊடகத்தினுடைய தர்மம் என்று இருந்தது. ஆனால் அரசியல் களத்தில் அரசியல் விவாதங்கள் ஊடகத்தில் நடக்கும்போது யார் பார்க்கின்றார்கள்? எத்தனை பேர் பார்க்கின்றார்கள்? எதற்காக விவாதிக்கின்றோம், எதற்காக பேசுகின்றோம், எதற்காக எந்த கருத்தை முன்வைக்கின்றோம் என்றால் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான். ஆனால் சென்றடைந்ததா? ஊடகங்கள் அதற்கான முயற்சி மேற்கொண்டதா? யாருக்கு சென்றடையணுமோ அவர்கள் சென்றடைந்ததா என்றால் இல்லை. காரணம், நமக்கு ஒரு பாணி, நமக்கு ஒரு பேச்சுரிமை, நமக்கென்ற ஒரு நிலைப்பாடு, நமக்கென்ற ஒரு செயல்பாடு என்ற அடிப்படையில் ஊடகங்கள் விவாதங்கள் மேற்கொண்டன. ஒரு நெறியாளர் விவாதம் மேற்கொண்டால் அது யார் பார்க்கின்றார்கள் என்றால் அந்த அரசியல் சார்ந்தவர்கள் பார்ப்பார்கள், அரசியல் விரும்புவர்கள் பார்ப்பார்கள், அந்த அரசியலை எதிர்க்கக்கூடியவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் சாமானிய மக்கள் பார்க்கின்றார்களா? சாமானிய மக்களிடம் அரசியல் சென்று சேர்ந்ததா? சாமானிய மக்களிடம் அரசியலை ஊடகங்கள் கொண்டு சென்றதா என்றால் பல்வேறு கேள்விகள் ஆபத்தான நிலையில் இருக்கின்றன. இன்று இந்தியா நாடு யார் ஆள வேண்டும், எவர் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்ற சிந்தனை கூட மக்கள் மத்தியில் இல்லாத ஒரு தலைப்பட்சமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய பங்களிப்பு யார்? ஊடகங்கள் தான். ஒரு நாட்டினுடைய பிரதமர் யாராக இருக்க வேண்டும், எவராக இருக்க வேண்டும், ஒரு நாட்டுடைய முதல்வர் யாராக இருக்க வேண்டும், எவராக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அது கொண்டு சேர்க்காமல் இன்றைய நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு யார் காரணம் என்றால் ஊடகங்கள் தான். கருத்து சுதந்திரம் பேசக்கூடிய ஊடகங்கள் மத்தியில் ஊடகத்தில் கருத்து சுதந்திரம் இருக்கின்றதா என்றால் இல்லை. பத்திரிகையாளர்கள் நசுக்கப்படுகின்றார்கள், வெளியாட்கள் அல்ல, ஊடகத்துறையில் தான், ஊடகத்தின் தலைமையில் தான். நசுக்கப்படுவதால் என்ன நடக்கிறது என்றால் உண்மையான கருத்துக்கள், உயர்வான கருத்துக்கள், நடக்கக்கூடிய நிலைப்பாடுகள், செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் சென்று சேர்வதில்லை, சேர்ப்பதும் இல்லை. அப்போதுதான் யோசித்தேன், இந்த ஊடகங்கள் இத்தனை நாட்கள் உழைத்தாலும் பெரிய தொழிலதிபதிகள் நடத்தினாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தார்களா என்றால் சத்தியமாக இல்லை. அப்போது மக்களுக்கு புரியக்கூடிய அந்த பாதையில், அந்த பாஷையில் தான் சொல்ல வேண்டும். அப்போதுதான் மக்களிடம் சென்றடையும் என்று எனக்கு ஒரு எண்ணம், சிந்தனை வந்தது. சாமானிய மக்களிடம் நாம் எப்படி பேசுகின்றோமோ, எப்படி விவாதிக்கின்றோமோ, எப்படி தன்னுடைய கருத்துரை சொல்கின்றோமோ அந்த விதத்தில், அந்த களத்தில் அந்த மக்களில் ஒருவனாக ஒரு ஊடகவியாளர் செயல்பட்டால், அந்த கேள்விகள் முன்வைத்தால் அது மக்களிடம் சென்றடையும். அந்த அடிப்படையில் அந்த பாதையை நான் மேற்கொண்டேன். எனக்கு மிகப்பெரிய வெற்றி. சாமானிய மக்களிடம் சென்றடைந்தது, ஏழை விவசாய கூலியிடம் சென்றடைந்தது, பலதரப்பு மக்களிடம் சென்றடைந்தது, எல்லோருக்கும் சென்றடைந்தது, செல்வந்தர்கள் மத்தியிலும் சென்றடைந்தது. காரணம், அதில் கருத்துக்கள் சொல்லக்கூடிய விதமும் மொழியும் மக்களை ஈர்த்தது. என்னுடைய பாதை புதிய பாதை. இந்த பாதை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே ஒரு புதிய பாதையாக நான் மேற்கொண்டேன். அது எனக்கு வெற்றி கிடைத்தது. நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமரோ, முதல்வரோ, ஜனாதிபதியோ, ஒரு பத்திரிகையாளரோ எந்த அடையாளங்கள் இல்லாமல் மை இந்தியா அல்லது அவர் இந்தியா என்று சொல்லக்கூடிய நோக்கில் இருக்க வேண்டும். அவர்தான் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள், தகுதியானவர்கள், அவர்கள்தான் பத்திரிகையாளர்கள். அப்படிப்பட்டவர்கள் பத்திரிகையாளர்கள் இருக்க வேண்டும், நாட்டை ஆளக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த மத அடையாளங்களும் இருக்கக்கூடாது. மதப்பற்று இருக்கலாம், தன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். கடவுளை நாம் வழிபடுகின்றோம், மதிக்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம், ஜெபிக்கின்றோம், வேண்டுகின்றோம். இவை எல்லாம் நம் மனதில் இருக்க வேண்டும், நம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும். இன்று பத்திரிகையாளர்கள் பார்க்கும்போது மத அடையாளங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு விவாதிக்கின்றார்கள். மத அடையாளங்களை முன்னிலைப்படுத்துவது கௌரவமாக நினைக்கின்றார்கள்.
மத அடையாளங்களை முன்னிலைப்படுத்தும் போது தன் சாதிய சார்ந்தவர்கள் தன்னை முக்கியத்துவம் தருவார்கள் என்ற சிந்தனையில் பத்திரிகையாளர் இருக்கின்றார்கள். எனக்கு முன்பு பெரும் ஜாம்பவாக இருந்த பத்திரிகையாளரும் அதே பாணிதான் பின்பற்றுகிறார். எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு வெட்கக்கேடு! இந்த நாட்டில் பத்திரிகையாளர்களை மக்கள் பெரும்பாலும் நம்புகின்றார்கள், உண்மையை உறக்கச் சொல்கின்றார்கள், நம்புகின்றார்கள். அவர்கள் மத அடையாளங்களுடன் வந்து அது பெருமிதமாக கொண்டு பேசும்போது அது எப்படி இருக்கும்? அப்போது அவருக்கு ஒரு மதம் என்ற கோட்பாடு சிந்தனையில் உள்ளடங்கிவிட்டது. அது முன்னிலைப்படுத்துவதால் தன்னை சார்ந்தவர்கள் பார்ப்பார்கள் என்ற ஒரு சிந்தனை அமைந்துவிட்டது. அந்த சிந்தனைக்காக செயல்படுகின்றார்கள். அது ஒரு சார்பு கட்சியாக செயல்பட்டால் அந்த கட்சியில் தனக்கு எம்பி பதவியோ மற்ற பதவியோ பொறுப்போ அல்லது அந்த கட்சியில் பிரதமர் வரும்போது அது மொழிபெயர்ப்பதற்கோ தன்னை கூப்பிடுவார்கள், அழைப்பார்கள் என்ற சிந்தனை வந்துவிட்டது. அது மட்டுமா, அந்த ஊடகவியலாளர்கள் என்ன நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அவர் சார்ந்தவர்கள் வரக்கூடிய நிலை தள்ளப்பட்டிருக்கு. எவ்வளவு அசிங்கம்! பிறகு பார்க்கும்போது ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் நேர்மையாக பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன், இவர் இப்படி பண்ணிட்டார், அவர் அப்படி பண்ணிட்டார் என்று கருத்தில் சொல்வது, இதுதான் ஊடகத்தினுடைய செயல்பாடா? நாட்டை ஆளக்கூடிய பிரதமரும் பத்திரிகையாளரும் இப்படி இருந்தால் நாடு எப்படி இருக்கும்? மை இந்தியா என்று சொல்லக்கூடியவர்கள் நாட்டை ஆள வேண்டும். மை இந்தியா என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பத்திரிகையாளர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் இந்த நாட்டையும் நாட்டை மக்களையும் பாதுகாக்க முடியும், உண்மைகளை உறக்கச் சொல்ல முடியும். எனக்கு பல அரசியல் தலைவர்கள் தெரியும், பல பேரை நேரில் பார்த்துள்ளேன், பல பேர் என் மீது மதிப்பு வைத்துள்ளார்கள். நான் மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவர்களை நான் ஏன் அழைத்தேன்? ஏனென்றால் நான் அவருக்கு ஓட்டு போட்டதும் சத்தியமாக இதுவரை இல்லை, அதற்கான வாய்ப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. என்னுடைய ஊர் வேலூர் மாவட்டம். இதன் பெருமிதமாக சொல்கின்றேன். உழைப்பு 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 உழைப்பு, எது போன்ற உழைப்பு? ஒரு மனிதன் உழைக்கின்றால் என்றால் அவன் குடும்பத்துக்காக உழைப்பான். ஒரு தலைவன் உழைக்கின்றான் என்றால் அவன் சமுதாயத்திற்கும் அதற்காக உழைப்பான். ஒரு நாட்டுடைய பிரதமர் உழைக்கின்றார்கள் என்றால் அந்த நாட்டு மக்களுக்காக உழைப்பார்கள். ஆனால் இவர் யார் என்று எனக்கு புரியவில்லை. ஓட்டு போட்டாலும் அவருக்காக உழைக்கிறார், ஓட்டு போடாதவனுக்காக உழைக்கிறார், எதிர்க்கட்சியில் இருக்கிறவனுக்காக உழைக்கிறார், ஆளக்கூடிய ஆட்சி உள்ளவர்களுக்காக உழைக்கிறார், எல்லோருக்குமாக உழைக்கிறார். எதை கொண்டு போகின்றார், என்ன செய்ய போகின்றார் ஒன்றும் புரியவில்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் நாட்டின் முதல்வராக வந்தால் நாடு எப்படி இருக்கும்? நாடு எப்படி பிரகாசிக்கும்? கூட்டத்தில் ஒரு தலைவன் வந்தால் என்ன பண்ணுவார்? பேசிட்டு எனக்கு வெளியே போகணும், எனக்கு அடுத்தது ஃப்ளைட் இருக்கு, அடுத்தது நிகழ்வு இருக்கு, நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லக்கூடிய. இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் இன்று வரை தற்போது வரை அமர்ந்து கொண்டே ஒரு மனிதன் இருக்கின்றார் என்றால் யாரால் முடியும்? எவரால் முடியும்? ஏனென்றால் நான் சென்று விட்டால் மற்றவர்கள் செல்லக்கூடாது, எல்லோரும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி இதுவரை யாராவது நான் கண்டதில்லை. யாராவது இருக்கின்றார்களா? ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மை அழைத்துள்ளார்கள், அந்த நிகழ்ச்சியில் முழுமையாக இருந்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும், அந்த நிகழ்ச்சியில் இருக்க வேண்டும். நம்முடைய கருத்து மட்டுமல்ல, பிறருடைய கருத்தையும் கேட்க வேண்டும். இதுதான் சமூக நீதி, இதுதான் சமூக நீதி சிந்தனை என்ற அடிப்படையில் உருவாக்கக்கூடிய முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இல்லை. இவர் இருப்பதால் நான் புகழவில்லை, நான் அவர் இல்லாத பட்சத்தில் ஒரு ஆடியோ லான்ச் சொல்லியுள்ளேன். தமிழ் தேசியம் திராவிடம் என்று சொல்லும் போது இரு கண்களாக சிந்திக்கக்கூடியவர் தொல் திருமாவளவன். இதில் எவ்வித மாற்று கருத்து இல்லை. அவருக்கு மனைவி மகள் இருந்தாரா இப்படி உழைக்க விட்டுருப்பாங்களா? இப்படி யாராவது உழைக்க விட்டுருப்பாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா அதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய நேரமும் அவருக்கு இல்லை. கால் வீக்கம், கழுத்து வலி, பல விஷயங்கள். இப்போ வரும்போது சொன்னார், பிசியோதெரப்பி இதை போயிட்டு வந்தேன்னு சொன்னார். ஆகவே தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும், தமிழக அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இல்லை என்றால் இது காலத்தின் கொடுமை, வரலாற்றின் பிழை. இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். இதையெல்லாம் ஊடகங்கள் செய்ய வேண்டும். எங்கு செய்கின்றார்கள்? ஊடகங்களும் பார்க்கும்போது அதிகார வர்க்கத்திற்கு அடிமையாக தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்னுடைய நிகழ்ச்சி முடக்கப்பட்டது. அந்த அரசியல் கட்சியுடைய தலைமைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கின்றது. நான் என்ன விவாதிக்கிறாலும் உடனே தலைமைக்கு சொல்லி அந்த நிகழ்ச்சி பிரைவேட்டில் போகணும். எதுக்கு எடுத்தாலும் பிரைவேட் பிரைவேட் பிரைவேட். ஆகவே ஊடகவியலாளர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அவர் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்தான் ஊடகவியலாளர்கள் இருக்க முடியுமே தவிர இந்த சமுதாயத்தில் அதாவது பழுது பார்ப்பதற்காக இருக்க வேண்டும் தவிர பொழுதுபோக்கிற்காக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த நிலையில் மை இந்தியா 24x7 என்ற தொலைக்காட்சி நான் உருவாக்குவதற்கு சம்பாதிப்பதற்காக அல்ல. எனக்கு கருத்து சுதந்திரம் வேண்டும். அந்த சிந்தனையில் நான் 2 மாதமாக யோசித்தேன், என்ன செய்வது. எந்த தொலைக்காட்சிக்கு நான் போனாலும் சொல்லுவாங்க, நீங்கள் இதை பேசக்கூடாது, இந்த கட்சிக்காரர் பேசக்கூடாது, அவரை பற்றி பேசக்கூடாது. சரி, அப்படியே மீறி போனால் நாளைக்கு முடக்கிடுவாங்களே, நம்மளை காணாமல் செஞ்சிருவாங்களே அப்படின்னு யோசித்தேன். அப்போது மதிப்பிற்குரிய பாஷாவுடைய தொடர்பு ஏற்பட்டது. அவரிடம் பேசினோம், பேசிக்கொண்டிருந்தோம். சரி, ஒரு முயற்சி எடுக்கலாம் என்று எடுத்தோம். ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்தது. மை இந்தியா என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். ஆகவே ஊடகவியலாளர்கள் சொல்லி நாட்டை ஆளக்கூடியவர்கள் சரி,
மை இந்தியா சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நாடும் நாமும் செல்வம் செழிப்போடு இருப்போம், வளமோடு இருப்போம். நன்றி, வணக்கம். கேள்வி நாயகன் முக்தார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.